ஆல் வணக்கம். வெல்கம் டு கலிஃபோர்னியா இணையம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரு கூடயுமே சேர்ந்து எப்படி நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ண நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். உள்ளே என்டர் ஆனதுமே ஒரு அழகான கோலம் போட்டிருந்தாங்க. யார் இந்த கோலம் போட்டதுன்னு நீங்கள் அப்புறமா தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் சைட்லையுமே போர்டில் அழகாக பெயிண்ட் பண்ணி கம்பி கோலம் போட்டிருந்தாங்க. மார்னிங் 11 to 12 மணிக்கு எல்லாமே ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைமுக்கெலாம் எல்லா வேலையுமே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரெடிஷ்னல் வேலையில் வந்திருந்தாங்க. கிட்ஸ் உள்பட எல்லாரையுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாரும் ஒரு பக்கம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே அந்த செலிப்ரேஷன் வைபை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் வீட்டோட பேக்யார்டில் வாழை மரம் நட்டி கோலம் போட்டு பொங்கல் பூஜைக்கு தேவையானது எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. இந்த கோலம் மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் தி ப்ரிப்ரேஷன்ஸை எல்லாமே முந்தின நாள் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் முந்தின நாளே வந்திருந்தோம். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் மெனுங்க. பொங்கல்லையே வெண்பொங்கல் அண்ட் சர்க்கரை பொங்கல், அப்புறம் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், பொரியல் எல்லாத்துக்குமே தேவையான காய் தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. பூசணிக்காய், வாழைக்காய், சொரைக்கான்னு எல்லா நாட்டுக்காயும் இங்கே தான் இருக்குது. ஒரு சைடு கட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்க, இன்னொரு சைடு நானும் நம்ம ஃப்ரெண்டும் தான் கோலம் போட்டுட்ருக்கோம். என்ன தான் பேப்பரில் கோலம் போட்டாலும் கோலப்பொடியை வச்சு ஃப்ளோரில் போடுறது தான் பெஸ்ட்டு ஃபீலிங் இல்லை? அப்புறம் இங்கே சாம்பார் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஒரு பர்னரில் வெள்ளை பூசணிக்காவும் இன்னொரு பர்னரில் பருப்பும் வேக வச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலி சமையலுக்கு தேவையான எல்லா காயுமே கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லம் தான் இப்போ உடச்சிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்யார்டில் பூஜைக்கு இன்னொரு கோலம் இந்த அண்ணா போட்டுட்ருக்காங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக பொறுமையாக டைம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்புறம் இங்கே இன்னொரு ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த போர்டில் ரெட் பெயிண்ட் பண்ணி சாக்கை வச்சு கம்பி கோலம் போட்டு சைடில் கரும்புலாம் வரைஞ்சி அழகாக இவங்க 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இங்கேயே அக்கா எங்களுக்காக டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் குருமாவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே கதை பேசிகிட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இந்த கோலம் இன்னொரு ஃப்ரெண்ட் போட்டாங்க. இதுக்கு பேர் கட்டை கோலமா. இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான கோலம்னு சொன்னாங்க. அப்புறம் பொங்கலுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களுமே வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இனி பொங்கல் மட்டும்தான் வைக்கணும். நம்ம வீட்டிலலாம் எல்லா வேலையுமே தனியாக பார்க்குறப்போ அது பெரிய வேலையாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வேலை பார்த்தாலும் அது பெருசாகவே தெரியாதுல்ல. நைட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக அண்ணா கோலம் போட்டாங்கல்ல, அதுதான் இந்த கோலம். அழகாக இருக்குல்ல. இவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க தான் குமார் அண்ணா அண்ட் இவங்க தான் பிரியா அக்கா. இவங்க தான் இந்த பொங்கல் ஃபங்க்ஷனே ஹோஸ்ட் பண்ணுறவங்க. நம்ம ஊர்லலாம் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. லைக் சமைக்க தெரியும் ஆர் சமைக்க பிடிக்கும்னா அவங்க கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவாங்க. டெக்கரேட் பண்ண பிடிச்சவங்க அது ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அப்படி எல்லாருமே பிஸியாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது.
இப்போ எல்லாருமே பேக்யார்டில் பூஜைக்கு தயாராயிட்டாங்க. நம்ம குட்டீஸ் எல்லாருமே சமத்தா ஒன்றா வந்து நின்னாச்சு. இப்போ அக்காவோட அம்மா பூஜையை ஆரம்பிச்சு வச்சாங்க. கருணை நாள் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெய் ஞானம் இவையாவும் பெற்று வாழ்வில் மேன்மேலும் சிறந்தோங்கி வாழ்வோம். ஏரி குளம் கிணறு நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் வாழ்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இவங்க பேர் தமிழ். இவங்க பேர் மாதிரியே தமிழில் அவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கேட்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இனி வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை சொல்லி கொடுக்குற கடமை நமக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களையும் முன்னிறுத்தி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது இந்த மொமெண்ட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. அப்புறம் பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்குமே வெண்பொங்கல் அண்ட் சக்கரை பொங்கல் ரெண்டுமே சர்வ் பண்ணாங்க.
இவங்க அக்கா கூட ஒர்க் பண்ணுற கொலீக். இவங்களும் ஆர்வமாக நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்க நல்லாவே இருந்தது. எல்லார் கூடயும் பிக்சர்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு லன்ச் டைம் ஆகிடுச்சுங்க. எல்லாருமே சாப்பிட ரெடி ஆயாச்சு. மோஸ்ட்லி இங்கே வீடுகளில் ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா ஃபுட் சர்விங்கை இந்த மாதிரி கராஜில் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம மெனு படியே பியோர் வெஜ் மீல்ஸ் தான். எனக்கு பர்சனலாக வெஜ் மீல்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இங்கே யூஎஸில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நம்ம ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் வரவே வராது. இப்போ நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்கா கிட்டேயே என்னென்ன ஐட்டம்ஸ்னு கேட்டுக்கலாம். தட்டைப்பயிறு சப்தா புளிக்குழம்பு, பூசணிக்காய் பொரியல் ஸ்வீட் போட்டுருக்கோம்ல, அப்புறம் சாம்பார், பம்கின் சாம்பார், ஒயிட் பம்கின், சக்கரை பொங்கல், தாளிச்ச தயிர், ரசம் மிஸ்ஸிங். எல்லா டிஷ்ஷுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிஜமாவே ஒரு டிஷ் கூட சுமார்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்ட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்த எல்லாருக்குமே சர்க்கரை பொங்கலும் கூடவே கரும்பும் கொடுத்து வழி அனுப்பி வச்சாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வந்த எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. தனித்தனியாக எல்லாரும் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பண்ணும்போது அது இன்னும் அழகாக மாறிடுதில்ல. அவ்வளோதாங்க. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டாட்டா. இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் இணைவோம்.